ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 4/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி திதி. பிற்பகல் 3:18 வரை, பின்பு சஷ்டி திதி. இன்று சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. யமகண்ட காலம் காலை 9 மணியிலிருந்து காலை 10:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பூமி சம்பந்தமான தர்க்கங்கள் சற்று வலுக்கும். எனினும் கவலை வேண்டாம். இன்று அந்த பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இன்று பெரியவர்களால் முடிவு உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அலுவலக பணி சுமை சற்று அதிகமாக இன்று இருக்கும். எனினும் அதையெல்லாம் நீங்கள் இன்று முடித்து விடுவீர்கள். நண்பர்களால் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூல பலன்களும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் தனவரவும் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். விரைய செலவுகளை விட சுப செலவுகள் இன்று அதிகமாக இருக்கும். உங்களது ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம். 2ஆம் இடத்தில் குரு. பெரியவர்களால் ஆசீர்வாதம் உண்டாகும். பெரியவர்கள் மூலமாக இன்று நீங்கள் எதிர்பார்த்த சுப பேச்சுவார்த்தைகள் இன்று நடக்கும். வீட்டில் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். தனவரவும் மற்றும் தொழில் வாய்ப்புகளும் தொழில் வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமாக திடீர் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருந்தாலும் அது இன்று சாதகமாகவும் கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவும் பூமி உங்களுக்கே கிடைக்கும் விதமாகவும் இருக்கும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குழந்தைகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வரும் விதமாக இன்றைய நாள் அமையும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயே குரு, 2ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சந்திரன். சற்று மன தடுமாற்றங்களும் சிறு சிறு கவலைகளும் தனம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழியாகவோ அல்லது தாய் வழியாகவோ மனைவி வழியாகவோ உங்களுக்கு இன்று கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கல்விக்காக வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். பூமியில் விளையும் விளைபொருட்களால் இன்று அதிகமான லாபம் உண்டாகும். திடீர் பயணங்களால் எதிர்பார்த்த நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் புதனும் ராகுவும் இருப்பதால் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கைகள் ஆசைகள் நிறைவேறும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். சுப தேதியும் நிச்சயிக்கப்படும். பெண் பிள்ளைகளால் இன்று சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உண்டாகும். அதனால் இன்று குடும்பத்தில் உறவினர்களின் வருகையும் மற்றும் மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தால் சற்று அலைச்சல்களும் பொருள் விரயங்களும் உங்களுக்கு வருவதால் அதனால் சற்று மனக்குழப்பங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். கலைத்துறையில் இன்று நினைத்தபடி இன்று அனைத்து காரியங்களும் இன்று உங்களுக்கு நிறைவேறும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும்.
புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் கலைத்துறையில் உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடனும் சனியும் இருப்பதால் எதிர்பார்த்த தனவரவு உங்கள் தந்தை வழி உங்களுக்கு கிடைக்கும். தந்தையின் உடல் உபாதைகளுக்காக சற்றே பணச்செலவுகள் உண்டாகும். எனினும் இன்று வரவு அதிகமாகவே இருக்கும். செலவுகள் குறைந்தாலும் வரவு உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். தொழிலில் உங்களுக்கு தொய்வுகள் இல்லை. தன வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். நண்பர்களின் உதவியுடன் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த உதவியும் மனமகிழ்ச்சியும் இன்று குடும்பத்தில் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம், ராசிக்கு தசமஸ்தானத்தில் சுக்கிரனுடன் புதனும் ராகுவும் இருப்பதால் அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசால் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும். அரசால் இன்று புதிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். அரசு தொழிலில் ஈடுபட்டவருக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகள் வழி உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் அதிகமாக வளர்ச்சி உண்டாகும். இன்று எடுத்த காரியத்தை இன்று முயற்சி செய்து வெற்றி பெறும் விதமாக இன்று நீங்கள் சாதிப்பதால் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் இன்று வந்து சேரும். கேஸ் வழக்குகள் இன்று வெற்றி பெறும். அதனால் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமாக லாபம் அதிகமாகவே இருக்கும். விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். தன வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். மூத்த பிள்ளையால் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். திடீர் உதவி உங்களுக்கு வந்து சேரும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். நீண்ட காலமாக குடும்பத்துடன் இருந்து வந்த பகை விலகும். அதனால் இன்று குடும்பத்தாருடன் ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். மாமன் மைத்துனர் முறையில் இருந்து வந்த சிறு கலகங்கள் மாறி இன்று நட்பு அதிகமாகும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நீண்ட தூர பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் வழி கூட்டு தொழில் இன்று சாதகமான பலனை அளிக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமாகவும் இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பீர்கள். வீட்டிற்கு தேவையானதையும் வாங்கி கொடுப்பீர்கள். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நினைத்த காரியத்தை இன்று முயற்சி செய்து வெற்றி பெற்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். அழகிற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். உங்களது அழகில் இன்று கர்வம் தோன்றும். கவர்ச்சிகரமான பேச்சாற்றல் திறமையும் உங்களுக்கு உண்டாகும். எதிரிகளை வெல்லும் தந்திரமும் இன்று செய்வீர்கள். அன்பாக இன்று அனைவரிடமும் பேசி உங்கள் காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். அழகு கலைப்பொருள்கள் சம்பந்தமாக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பேச்சாற்றல் இன்று அதிகமாக இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களது பேச்சாற்றல் திறமையால் இன்று கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். பூர்வீக சொத்து தர்க்கங்கள் தீரும். தாயாரால் ஏற்பட்ட கலகங்கள் தீரும். தாயார் வழி எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். மனைவி வழி உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களும் உண்டாகும். மனைவியின் சொத்து தர்க்கங்கள் மாறி சொத்து உங்களது கைக்கு வரும் விதமாக இன்றைய நாள் அமையும். பிள்ளையால் ஏற்பட்ட மனக்கவலை தீரும். பேச்சுவார்த்தைகள் சற்று கவனமாக இருப்பது நல்லது.
சுய தொழிலில் லாபம் அதிகமாகும். கோபத்தை சற்று குறைத்து கொள்ளவும். தேவையில்லாத விதண்டாவாதங்கள் செய்வதால் மற்றவர்களின் மனக்கசப்பை ஏற்கக்கூடிய சூழல் உருவாகும். பிரயாண அலைச்சல் அதிகமாக இருக்கும். பிரயாணங்களில் உங்களுக்கு அதிகமாக ஆசையும் உண்டாகும். அரசியல் வாழ்வில் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. அரசியலில் ஈடுபட ஆசை உண்டாகும். அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு பாராட்டும் பரிசும் பெரும் விதமாக அலுவலக பணிகளில் உங்களுக்கு இன்று கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை குறையும். அலுவலக பணிக்காக திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். குழந்தைகளுடன் இன்று இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். உங்களது மனைவியிடம் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். விலையுயர்ந்த பொருள்கள் இன்று குடும்பத்திற்காக வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு பாராட்டுகளும் தனவரவும் வரும் விதமாக நடந்து கொள்வீர்கள். தொழிலில் அதிகமான லாபம் உண்டாகும். எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். புதிய தொழிலில் ஈடுபடுவீர்கள். பால் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, இனிப்பு சம்பந்தமாக, வாசனை திரவியங்கள் சம்பந்தமாக இதுபோன்ற தொழிலில் இன்று உங்களுக்கு அதிகமான லாபம் உண்டாகும். உறவினர் வருகையால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சியும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும். கணவன் மனைவியுடன் இன்று அன்பாக இருப்பீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். அத்துடன் சனியும் இருப்பதால் அரசு வழி உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு அரசு வழி வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாக இருக்கும். தாயார் வழி ஏற்பட்ட பிரச்சனைகள், கலகங்கள், சொத்து தர்க்கங்கள் தீரும். சொத்து உங்களது கைக்கு வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் மாறும். நீண்ட நாளாக நினைத்த இடத்திற்கு செல்ல முடியாமல் இருப்பீர்கள். அந்த குறை தீரும். ஆன்மீக பயணத்தில் நாட்டம் உண்டாகும். தலையில் நரம்பு சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். மூத்த பிள்ளையால் அனுகூலமான பலன் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள், திருமண பேச்சுகள், திருமண தேதி நிச்சயிக்கப்படும். உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். நீண்டகால ஆசை நிறைவேறும். காணாமல் போன பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். பேச்சு வன்மையால் சாதிப்பீர்கள். பல பெரிய பெரிய திட்டங்களை இன்று சாதிக்க முயற்சி செய்வீர்கள். பெரிய குடும்பத்திலிருந்து உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பெரிய குடும்பத்திலிருந்து உங்களது குடும்பம் சம்பந்தமாக சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தர்க்கங்கள் விலகி ஆதாயமான பலன் உங்களுக்கு வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். மறைமுக எதிரிகளை வெல்வீர்கள். அரசு தொடர்பான முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். கடன் தொல்லைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். எதிரிகளின் பொருள்கள் உங்களது கைக்கு வரும் விதமாக இருக்கும். நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உஷ்ண சம்பந்தமான நோய்களுக்கு சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். அரசியலில் உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி, தலைமை பதவி வந்து சேரும். திடீரென்று தனவரவு அதிகமாக இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் ஆதாயம் மிகுதியாக இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து இன்று அனைவராலும் பாராட்டும் பரிசும் பெரும் விதமாக உங்களுக்கு இன்றைய நாள் அமையும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்க யோசனை உண்டாகும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே வாகனம் வண்டி வைத்திருப்பேன். தொழிலுக்காக புதிய வாகனம் வாங்க முடிவுகள் செய்வீர்கள். பூமி சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடன் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் எப்போதும் இருக்கும். இருந்தாலும் இன்று அனுகூலமான பலன்களும் அன்பும் மேலோங்கும். இன்று உறவினர்களின் வருகை உங்கள் குடும்பத்தில் அதிகமாக இருப்பதால் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள் இருக்காது. அதனால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள்.
கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடனும் ராகுவுடனும் இணைந்துள்ளார். என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் சற்று தடுமாற்றம் உண்டாகும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத பயணங்களும் செய்ய வேண்டாம். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அதனால் சிறு சிறு சலிப்புகள் ஏற்படும். இன்று ஏன் இப்படி தடுமாற்றம் என்பது பற்றி சிந்திப்பீர்கள். மனதும் தடுமாறும். தேவைப்பட்ட பணமும் கைக்கு வராமல் சற்று பிரச்சனைகள் உண்டாகும். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருக்கும். கடன் தந்தவர்களால் சற்று பிரயாசைகள் நேரிட வேண்டிய அனுபவம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சற்று தடுமாற்றங்களும் கொள்வீர்கள். தேவையில்லாத பணைய விரைய செலவுகள் உண்டாகும். இன்று தங்க நகை அடகு வைப்பதற்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கல்வி கடன் கொடுக்க முடியாமல் சற்று தடுமாறுவீர்கள். இன்று விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கும் சற்று தாமதமாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சற்று தள்ளி போகும். உங்களது சட்ட வல்லுநர்களால் உங்களுக்கு இன்று மனக்குமுறல் ஏற்படும். ஒரு சிலரது முயற்சியால் உங்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் சற்று மந்தகதி உண்டாகும். எனினும் அதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து விடுவீர்கள். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்குள் மன வருத்தங்களும் மன அலட்டல்களும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்திருந்த சேமிப்பு திடீரென்று கரையும் விதமாக குடும்பத்தில் சில செலவுகள் வந்து சேரும். தேவையில்லாத வாகன பழுதுகள் உங்களுக்கு உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களால் சற்று தடுமாற்றங்களும் கொள்வீர்கள். இன்று கணவன் மனைவி இடையே பணம் சம்பந்தமாக வாக்குத்தர்க்கங்கள் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வெளியூர் செல்வதற்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர்களால் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். பூமி சம்பந்தமாக தொடர்புகளால் சற்று தாமதம் ஏற்படும். பண விவகாரங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது செய்யும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சாதகமான பலனை தரும். உங்களது வாய்க்கு இன்று ஒரு அமைதி தேவைப்படும். அதனால் இன்று கலகம் ஏதும் செய்யாமல் இருப்பது மனதுக்கு நிம்மதி அளிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வியாபார நிமித்தம் பயணங்களால் விரைய செலவுகளும் உண்டாகும். எதிர்பார்த்த வரவும் உங்களுக்கு வந்து சேரும். அந்நியர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். கோபமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நீங்கள் சொல்வது இன்று பலிக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமை சற்று குறையும். வியாபாரத்தில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். திடீர் பூமி வாகனம் வாங்கும் யோசனை உண்டாகும். காதுவலி சம்பந்தமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு மருத்துவ உதவியும் தேவைப்படும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கூட்டு தொழில்களில் லாபம் அதிகமாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைகள் சம்பந்தமாக வெளிநாட்டு பயணத்தால் உங்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அரசியல் சம்பந்தமாக தலைமை பொறுப்பு வந்து சேரும். முன்னின்று பலவிதமான காரியங்களையும் குடும்பத்தில் செய்வதற்காக உங்களை இன்று மதிப்பும் மரியாதையுடனும் குடும்பத்தார் அழைப்பார்கள். இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். திடீர் தனவரவு, பரிசு, அதிர்ஷ்டம் உண்டாகும். பெண்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகள் வழி மனம் அமைதி கிடைக்கும். பிள்ளைகளால் தன ஆதாயமும் வந்து சேரும். மூத்த பிள்ளையால் ஏற்பட்ட கவலைகள் தீரும். குழந்தைகள் வழி இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று தொலைதூர தொடர்பால் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பிரயாண அலைச்சலும் உண்டாகும். வேலை நிமித்தம் இன்று மிகவும் களைப்பாக இருப்பீர்கள். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். வங்கி சம்பந்தமான பணிகளில் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அலைச்சலும் அதிகமாகவே இன்று இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை கனவுகள் நிறைவேறும்.
சகோதரர் வழி எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். திடீர் திருமண செய்தி வந்து சேரும். காதல் திருமணம் கைகூடும். குடும்பத்தை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள். இன்று தன்னம்பிக்கை அதிகமாகவும் இருக்கும், தைரியமும் அதிகமாகவும் இருக்கும். கோபமான பேச்சுக்களை சற்று குறைப்பது நல்லது. தொழிலில் வளர்ச்சியும் லாபமும் உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். பெண்கள் வழி உங்களுக்கு சிறு மனக்குமுறல் உண்டாகும். பெண்களுக்காக நிறைய செலவுகள் செய்தும் அவர்களிடமிருந்து சற்று குறைகள் கேட்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பெண்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். விலையுயர்ந்த பொருள்களை இன்று வாங்குவீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும். பெரியவர்களால் சுப பேச்சுவார்த்தை உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். மனமகிழ்ச்சி இன்று குடும்பத்தில் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீதி நியாயம் என்று சொல்லி மற்றவர்களின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். கடமை தவறாமல் உழைப்பீர்கள். கடினமாக உழைத்தும் உங்களுக்கு வரவேண்டியது கிடைக்காமல் போகும் வாய்ப்பும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் இதுவரை காத்திருந்த நற்செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக கவலைப்பட்ட உங்களுக்கு பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரயாசைகள் நீங்கும். எதிர்பார்த்த விதமாக குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தாய் வழி உறவால் சற்று சங்கடங்கள் நேரிடும். சொத்து தர்க்கம் இருந்தது மாறிவிடும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். இன்று வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. எதிர்பார்த்த செய்தியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பயண அலைச்சல்களும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே இன்று அன்பு அதிகமாகும். மனைவிக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பிரயாண அலைச்சலும் தனவரவும் இன்று அதிகமாகவே இருக்கும். மனதிற்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, மிகுந்த மன வருத்தம் என்று கொள்வீர்கள். கேஸ் வழக்குகள் என்று உண்டாகும். திடீரென்று சட்டத்துறை சம்பந்தமாக உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சட்டம் சம்பந்தமாகவோ அல்லது காவல்துறை சம்பந்தமாகவோ பேச்சு வழக்குகள் அனுகூலமான பலனை தரும். எதிர்பார்த்தபடி அனைத்தும் இன்று சாதகமாகும். உங்களை விட்டு பிரிந்து போனவர்களால் கவலைகள் அதிகமாகும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் நிம்மதி இருக்காது. வேலை சம்பந்தமாக தொழில் செய்யவா வேண்டாமா என்ற மனக்குமுறல் உண்டாகும். மனதிற்கு தேவையில்லாத கவலைகளும் பிரயாசைகளும் வந்து சேரும். பிள்ளைகளின் படிப்பிற்காக பணச்செலவுகள் அதிகமாகும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். தொழில் நிமித்தம் வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள். வெளிநாட்டு தொடர்பால் உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். இன்று எதிர்பார்த்த தன வளர்ச்சி உண்டாகும். ஒரு சிலருக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பூமியால் லாபம் உண்டு. தாய் வழி உறவால் சற்று பிரயாசைகள் உண்டாகும். மனைவி வழி உறவினர்களால் சங்கடம் ஏற்படும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எனினும் கவலைகளை மூட்டை கட்டு வைத்துவிட்டு அடுத்த நாள் நடப்பதை பார்த்து கொள்ளவும். ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்வதால் மனதிற்கு சற்று நிம்மதி அளிக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியும் சற்று மன வருத்தமும் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்று தனவரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசியலில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல வேண்டிய
வாய்ப்பும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சி லாபகரமாகும். வீடு மனை சார்ந்த கேஸ் வழக்குகள் இருப்பின் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். பூமியால் லாபம் உண்டு. கால்நடைகளால் அதிக லாபம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, வாகன சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியங்கள் யாவும் இன்று நன்றாகவே அமையும். கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றுவீர்கள். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் தனவரவும் இன்று அதிகமாக இருக்கும். உறவினர்களின் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சுப காரியங்களுக்காக நீங்கள் பயணங்கள் வெளியூருக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பும் வந்து சேரும். குடும்பத்துடன் இனிய பயணங்களும் உண்டாகும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்களும் பரிசுகளும் வந்து சேரும். திடீர் பாக்கியமும் உண்டாகும். எடுத்த காரியம் இன்று நிறைவேறும். ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். நீண்ட காலமாக காத்திருந்த இனிய சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அது வேலைவாய்ப்பாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணமாக இருக்கலாம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பாக இருக்கலாம். எனினும் அரசு சார்ந்த விஷயமாக சுப காரியமாகவே இருக்கும். அதனால் குடும்பத்தில் அனைவரும் மனமகிழும் விதமாகவே இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைகள் சம்பந்தமாக உங்களுக்கு திறமைகள் அதிகமாகும். புதிய புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நீங்கள் இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று சிறப்பாக இருக்கும். தைரியமாக புது முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கிவிடும். உங்களது ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் ராகுவும் உள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இருந்தாலும் உங்களுக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். சிறு சிறு தடுமாற்றங்கள் இருந்தாலும் அது சாதகமான பலனை அளிக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பிறருக்காக உதவிகள் செய்ய போய் சட்ட சிக்கல்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். காணாமல் போன பொருள்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். திடீர் பயணங்களால் ஆதாயமும் அனுகூலமும் வந்து சேரும். தொழில் வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். ஆன்மீக பயணங்களில் நாட்டம் அதிகமாகும். ஆன்மீக தொடர்பால் நினைத்தது நிறைவேறும். திடீர் தன வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலில் இரட்டிப்பு லாபங்களும் வந்து சேரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். பணிமாற்றம், இடமாற்றம் சம்பந்தமாக செய்திகளும் வந்து சேரும். இன்று லாபம் மிகுந்த நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். திடீர் பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.